திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவர்களையும் ஐயா அருளர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா துவங்கலாம் ஐயா. சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். இந்த இனிய புத்தாண்டில் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. வாங்கய்யா நடராஜா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டற்பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க சங்கரையா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர, தெல்லு பூத்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபில பாணர், மெய்யுணர் மேலம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க வந்தவாசி செண்பக வள்ளியம் வாங்க. அருள் பெருகு தனி கடலும். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் தடிவர்களுக்கும் ஓம் நம சிவாய. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் 2 புவனம் முய்ய, அருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று,
செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல 3வது லைன் வந்து இருட்கடு உண்டவர் அருளும்னு வரும். ஆமாங்க ஐயா. இருட்கடுன்றது இருட்கடு அந்த உண்டவர். நஞ்சை உண்டார் அல்லவா, அதனால இருட்கடுன்னு படம், அது அருட்கடுன்னு படிச்சாங்க. இருட்கடு உண்டவர் அருளும் ஈன்றாள்தன் திருவருளும். வாழ்க வாழ்க. அடியேன் இருட்கடுதான் ஐயா படிச்சேன். அப்படியே சேர்த்து படிச்சல அருள்னு புரிஞ்சு வந்துருச்சுங்க ஐயா. சரி சரி. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சிவாய் சிவாய். வாழ்க வாழ்க. அடுத்து கதவம் திறக்க வாழப்பாடி சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி. திருப்பள்ளி எழுச்சி 9வது பாட்டு. சரஸ்வதி அம்மா வாங்க. நமசிவாய். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுபொருளே ஊன தொழும்படியோங்கள் விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுபொருளே ஊன தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. வந்திரு பெரும் துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே. கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே. கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். திருச்சிற்றம்பலம். எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். பெருமானத்தை எண்ணத்துல கொள்ளணும் இல்லையா? அந்த எண்ணுதான் நெட்டை குடல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையிலதான் ஆங்கில புத்தாண்டு அல்ல. ஏன்னு கேட்டா அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னும் பின்னும். கிறிஸ்துவர் ஆங்கிலேயர் அல்ல. அவர் பிறந்தது கத்தோலிக் அந்த இத்தாலி நாடுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த இது இருக்க பெத்லகேம் இருக்கிற இடம். உலகமெல்லாம் போற்றுற அந்த உலகத்துல பெரும்பாலோர் பயன்படுத்துகிற அந்த கால அட்டவணைப்படி அது கிறிஸ்துவுக்கு முன்னும் பின்னும் என்பது. அது ஆங்கிலேயர் அடாப்ட் பண்ணாங்கள மாதிரி. அதனால அது ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில பல பேர் அது ஆங்கிலம், அவன் நம்ம அடிமையா கொண்டான், அவனை போய் அந்த அதுக்கு புத்தாண்டு சொல்லாமான்னு கேட்கிற கேள்வியெல்லாம் கூட நாட்டுல இருக்குது. அது ஆங்கில புத்தாண்டு அல்ல. கிறிஸ்துவுக்கு முன்னும் பின்னும் உள்ள காலம். கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுன்றதுதான் கால அட்டவணை.
உலகத்துல பல நாடுகள்ல பல பேர் அதை பயன்படுத்துனாங்க. அதை ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால ஆங்கில புத்தாண்டு சொல்லி அது நம்மள அடிமை கொண்ட காலம் அல்லவான்னு சில பேர் சொல்றாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்னு அந்த வகையில அது இது ஒரு புத்தாண்டு. அவ்வளவுதான். நமக்குன்ற ஒரு புத்தாண்டு உண்டு இல்லையா? தமிழ் அது அந்த தமிழையே அதை எந்த புத்தாண்டு எப்ப கொண்டாடுறதுன்னு நமக்குள்ள போராட்டம். தை மாசம் கொண்டாடலாமா, சித்திரை மாசம் கொண்டாடலாமான்னு அது ஒரு போராட்டம் வர வச்சுக்கிறாங்க. அது இருக்கட்டும். அது அரசியல வர ஆக்கிட்டாங்க. இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே புத்தாண்டு தையில தான். ஏன்னா மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி நம்ம மார்கழி மாதத்துல படிக்கிறோம். பொழுது போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைதலை கொண்டு பொழுது புலரும் காலம் மார்கழி மாதனாலே விடியற் காலம் காலை 6 மணிக்கு தான் நமக்கு பிறந்த நாள். அவங்க இங்கிலீஷ் அவங்க 12 மணிக்கு அர்த்தராத்திரி 12 மணிக்கு கொண்டாடுவாங்க. ஆனா நமது விடிகிற காலம்தான் காலை 6 மணிக்கு. விடிய காலம்பர பெருமானை வணங்கி கொண்டு அந்த இதை வழிபடுதல். அதனால அந்த காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்றும் விஷ்ணு முகூர்த்தம் என்றும், அதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி குயில் கூவுற நேரத்தை சிவ முகூர்த்தம் என்று சொல்லுறா நம்முடைய மரபு. அதெல்லாம் நம்ம மறந்தே போனோம். எப்ப பதிலாம் ஆங்கிலம் சொல்லி ஆங்கிலத்துக்கு அடிமையிடமானவரை கேள்வி கேட்டுக்கிறோம். பரவாயில்ல, வாழ்க வாழ்க. என்றாலும் உலகத்தோடு ஒட்ட உழல்றவன உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அதனால பெருமான் அந்த உலகத்தார் எப்படி கடைபிடிக்கிறாளோ அதை நாமும் கடைபிடிக்கிறோம். அதை விட்டு அந்த கால அட்டவணை வாழ் சொல்லல, தப்பு இல்லை என்பது ஒரு இது என்று சொல்லி இன்னைக்கு திருமுறை தமிழோசையில திருவாசகத்தில 35வது பகுதியாக அச்சப்பத்து ஆனந்தம் உறுதல் என்று தலைப்பு. ஆனந்தம் என்பது இன்பம், பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தம் என்பது ஆன்மாவாகிய ஆ என்ற ஆன்மா, நந்தம் என்றால் செலுத்துதல்னு பேரு. உலகில் இருக்கிற நம்மை அருளியலிலே செலுத்துதல். எப்படி செலுத்த என்பதற்கு அடையாளம் தான் இந்த பதிகம். எது எதுக்கு அஞ்சுவதோ அதற்கெல்லாம் அஞ்சணும், எதற்கு அஞ்சுவதோ அது அஞ்சக்கூடாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. திருவள்ளுவர் வாக்கு. அதனால தேவையில்லாததுக்கெல்லாம் பயப்பட்டா அது உலகியல், தேவையானதுக்கு பயப்பட்டா அது அருளியல். அதனால எது எதுக்கு பயப்படணும் என்றும் எது எதுக்கு பயப்படக்கூடாது என்றும் பட்டியல் போடுகிறார் மணிவாசக பெருமான். அதுல பாம்புக்கு பயப்படணுமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன்னு ஆரம்பிச்சார். ஏன்னா பாம்பு நமக்கு பயப்படக்கூடிய பொருள் தானேன்னா, பாம்பை கண்டா படையம் நடுங்கன்னு பழமொழி. ஆனால் பாம்பு என்பது அந்த நம்முடைய அந்த புராண வரலாறுப்படி அந்த இவங்க அந்த முனிவர்கள் தாருகாவனத்து ரிஷிகள் சிவபெருமானை நோக்கி விட்டார்கள். அந்த பாம்பை அவர் என்ன பண்ணாரு? அடக்கவோ அதவோ செய்யாம அவர் என்ன பண்ணார்? அந்த பகைமையாக வந்ததை நட்பாக ஆக்கி கொண்டார். அந்த பாம்புக்கு போய் பயப்படலாமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். புற்றில் வாழ் அரவு மஞ்சேன். ஆனா எதுக்கு பயப்படணும்ன்றத ஒரு பாட்டிலையும் கடைசியில சொல்றார். அது நம்ம ஒரு பாடம் படிக்கும் போது பார்த்துக்கலாம். வாழ்க வாழ்க. ஆனா எதுக்கு பயப்படக்கூடாது, எதுக்கு பயப்படணும் அப்படின்றத பட்டியல் போடுகிறார். தேவையில்லாதெல்லாம் பயப்பட்டா நம்ம உலகியல் அர்த்தம். தேவையானதுக்கு பயப்பட வேண்டிய அவசியத்தை நாம் பயப்பட்டால் அது நம்மை அருளியலில் செலுத்தும் என்பதற்கு அடையாளமாக அருளப்பட்ட இந்த பதிகம் ஆனந்தம் உறுதல் என்ற வகையில் அமைந்தது. முதல் பாட்டு. வாழ்க வாழ்க. நடராஜையா வாங்க. இல்லையா புற்றில் வாழ்ன்னு வருமா, வாழ்ன்னு வருமா? ஐயா புற்றில் வாழக்கூடியது வாழ்தான். அது புத்துக்குள்ள வாழுது இல்ல? பாம்பு புத்துக்குள்ளதான் வாழுது. ஆனா புற்றில் வாழ்தான். சில பேர் வாழ்னு போட்டாங்க, அது கத்தி இல்ல. அதுல கத்தி நான் கட் பண்ண போதானே, அதுக்கா இல்ல. சில பேர் வாழ்னு போட்டுக்கிறாங்க, வாழ்தான். ஏன்னா அது புத்துக்குள்ள வாழுது. அதானே இயற்கை. அதுக்கான புத்துக்கு பால் விடுறோம். சிவாயம் சிவாயம். வாங்க நடராஜையா வாங்கய்யா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய அச்சப்பத்து முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன்.
கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி புற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யதம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டென நினைந்து எம்பெம்மார்க்கு மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டென நினைந்தெம்பெம்மார்க்கு அற்றலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே அற்றலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. நன்றிங்கய்யா. ஐயா ஆரம்பிச்ச உடனே கேட்டாங்க வாழா வாழான்னு. வாழ் என்பது ஒரு பாடபேதம்னு போடுவாங்க சில இடத்துல. ஏன்னா வாழ் என்ற சொல்லுக்கு அறுக்கிறது மட்டுமல்ல, அது வாழ்டா ஒளி உடையது. அது அந்த ஒளியை தரும். பாம்பு படம் எடுத்தான்னா அது ஒரு வெளிச்சம் தெரியுமா. அது வந்து இந்த மாணிக்கத்தை கக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது ஒளி உடையது என்பதனால அதை வாழ் என்றும் சொல்லலாம் என்று அது ஒரு பாடபேதமா சொல்லுவாங்க. ஆனால் புத்துக்குள்ள வாழ தானே, அதனால அது வாழ்தான் சொல்லுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த பாம்புக்கு நம்ம பயப்படலை. ஏன்னா பெருமானதை நட்பாக்கி கொண்டதுனாலே, பகைமையை நட்பாக்கி கொள்கிற அடையாளம், அதை நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனா எதுக்கு பயப்படணும்? ஏகப்பட்ட கடவுள் இருக்குப்பா, எந்த கடவுளும் தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள், திங்கக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடவுள், திங்கக்கிழமை ஒரு கடவுள், செவ்வாய்க்கிழமை ஒரு கடவுள்னு ஒரு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற பல்வித தெய்வங்களை வழிபடுவதை விட மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம்பெருமாற்கு அற்றிலாதவரை கண்டால் பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அந்த ஓரிரை கொள்கை நிற்காமல் நாளுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு தெய்வம் என்று வழங்குகிற அவர்களை பார்த்தால் நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார் மணிவாசக பெருமான். அதனால பயப்பட வேண்டாத பாம்புக்கு பயப்பட்டு ஆனா பயப்படக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்றோம், எல்லாரையும் அணைச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, அவர்கள்தான் உண்மையாகவே பாம்பை விட கொடியவர்கள் அப்படி என்று சொல்ற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து வெறுவரேன் வேட்கை வந்தார். தனலட்சுமி அம்மாவாங்க. சிற்றம்பலங்கய்யா. வாங்கம்மா வாங்கம்மா. வெறுவரே வேட்கை வந்தால் வினைகடல் தொழினும் அஞ்சே இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பீரானாம் திருவுரு அன்றி மற்றோர் தேவர் என்ன அறுவரார் அவரை கண்டால் அம்மனாம் மஞ்சுமாரே திருவுரு அன்றி மற்றோர் தேவர் என்ன அறுவரார் அவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. நன்றிங்கய்யா. வெறுவரேன் வேட்கை வந்தால், வேட்கை என்னும் ஆசையினால நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்திலே வினைகள் செய்கிறோம். அதனால அந்த நாம் செய்கிற அந்த வேட்கைக்கு அந்த ஆசைக்கு பயப்படமா, அதுக்கு நம்ம பயப்படுறது இல்லை. அதனால எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம் இல்லையா, ஆனா அதுக்கு நம்ம பயப்படுறதில்லை. ஆனால் தேவதேவனாகிய பெருமான் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து போகிறோம். அப்படி மறந்து போகிறவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டும். தேவரென்ன அறுவரார் அவரை கண்டால் என்று அந்த அறுவராதவர் என்ற சொல்லுக்கு என்னது, வெறுப்பு அடைதல். பல தெய்வங்களை வணங்கினா அது ஒரு வெறுப்பை உண்டாகும். எத்தனை நாளைக்கு எத்தனை தெய்வத்தை வணங்குறதுன்னு. அதனால ஒரே தெய்வம் இருக்க வேண்டும் என்ற சொல்கை செய்ய உறுதிப்படுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அவதான் தேவதேவன் மெய்ச்சேவகன். வாழ்க. வன்புலா வாங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. இல்லையா? பட்டம்மாள் வாங்கம்மா. வாங்கம்மா. வன்புலால் மேலும் வன்புலால்
சிவசிவ வன்புலால் வேலும் மஞ்சேன் வழக்கையார் கடைக்கண் நஞ்சேன் என்பெலாம் உருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என்பொலா மணியை ஏத்தி இனிது அருள் பருக மாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வன்புலால் வேலுமஞ்சேன் வளைக்கையார் கடைக்கணஞ்சேன். வேலுக்கும் வாளுக்கும் பயப்படணுமா? இல்ல, அது நமக்கு வீரத்தின் அடையாளம். அதனால அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு பதில் யாரு பெருமானிடத்துல அன்பு செலுத்தாமல் ஆசையா உலகத்துல இருக்கிறாங்களோ அவரை கண்டா பயப்படணும். அதனால அன்பில்லாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே. வாழ்க வாழ்க. கிளியினார் கிளவி அஞ்சேன். கணபதி ஐயா வாங்கய்யா. சிவாய நம. கணபதி ஐயா. ஐயா நன்றிப்பா. அது கேட்டீங்கப்பா, அது கொடுப்பா. சரிங்க சரிங்க சரி, கேளுங்க கேளுங்க. நன்றி 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 நன்றி. கேளுங்க, காதார கேளுங்க. நன்றி. அடியேன் ஒண்ணு படிக்கிறேன். வாயார பண்ண இல்ல காதார கேட்கணும், ரெண்டும் தான். நன்றி. அடியேன் படிக்கிறையா. சிவாய நம. படிங்க. கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவல் அஞ்சேன் வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி துளி உலாம் கண்ணராகி தொழுதழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே அழியில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. கிளியினார் கிளவி அஞ்சேன் அவர்கிரி முருவலஞ்சனத வெறும் பெண்ணாசைன்னு சொல்லுவாங்க. அது பெண்ணாசை இல்ல, உலகத்துல ஆசை. ஐம்புல ஆசைகளுக்கு அந்த பெண்ணை ஒரு அடையாளமா காட்டுறாங்க. ஏன்னா கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பலனும் ஒன்றொடி கண்ணே உள என்று சொல்லி ஐம்புல ஆசைகளை பெண்மேல் ஏற்றி விட்டார்கள். அதனால அது உலகியல் மரபடி அதை சொல்லி அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதில என்ன பண்ணோம்? எம்பெருமாற்கு அழியில்லாதவரை கண்டால், யாரு பெருமான் மேலே அன்பு செலுத்தாமல் உலக ஆசையில் திரிகிறார்களோ அவர்களை கண்டு, அழி என்பது அன்பின் அடையாளம். அதனால ஆசை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பில்லாமல் ஆசைப்படுபவர்களை கண்டால் நாம் பயப்பட வேண்டும் என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். வாழ்க வாழ்க. பிணியலாம் பரிணமஞ்சேன். சிவாய நம. பிணியல் வரினும் மஞ்சேன் பிறப்போடு இறப்பும் மஞ்சேன் துணி நிலானினான் தன் தொழம்போரோடு அழுதி அம்மாள் திணை நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெண்ணீரு அணுகிலாதவரை கண்டால் அம்மனாரஞ்சுமாறே அணுகிலாதவரை கண்டால் அம்மனாரஞ்சுமாறே. சிற்றம்பலம். பிணிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. பிணி என்பது எதனால வருகிறது? நாம் செய்கிற வினையினாலே வருகிறது. இல்ல நாம் எடுத்துற ஆகாரத்துல ஏதாவது குறை இருந்தா அதனால வருகிறது. அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்த வேளை போயிடும். மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. அதனால நோய் வந்தா போயிடும், 3 நாள்ல போயிடும். நியாயப்படி 3 நாள்ல போயிடும். ஆனால் யாரு திருவெண்ணீர் அணியிலேயோ அவரை கண்டால் அதுதான் அந்த பிணிக்கான மருந்து. அந்த மருந்து வெறும் உடல் பிணிக்கு மட்டுமல்ல, உடல் பிணிக்கும் மருந்தாக தெரிகிற அந்த நீர். அந்த நீர் என்பதை அணியாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே. திருநீர் என்பது வெறும் இது மட்டும், வெறும் சிவத்துக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சைவ அடையாளம் அப்படின்னு பல பேரு என்ன பண்ணாங்க. அத இது ஆங்கில மாதத்தை இதை உலகமே கடைபிடிக்கிற அந்த காலத்தை எப்படி ஆங்கிலம்னு குறிக்கிறாங்களோ அது மாதிரி
திருநீர் என்பது வெறும் இது அடையாளம் அல்ல. பெருமான் வேள்வித்தியா இருந்திருக்கிறான், அவன் ஐம்புலன்களாக இருக்கிறான், அதிலே இடையில இருக்கிற தீயா இருக்கிறான், அந்த தீயில இருக்கிற சாம்பல் தான் திருநீர். அதை யார் அணிந்தாலும் அது நோயை தீர்க்கும். சைவனுக்கு மட்டும்தான் நோய் தீர்க்குமா? அதனால மசூதியில கூட இது ஊதுவாங்க, அந்த சாம்பல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுல கூட ஆஷ்டேன்னு சொல்லி திருநீற்று தினம்னு கொண்டாடுவாங்க. ஆங்கில கிறிஸ்தவங்களும் கொண்டாடுவாங்க. திருநீர் என்பது எல்லாருக்கும் பொதுவான அடையாளம். அந்த அடையாளமாகிய அந்த திருநீற்றை நாம் அணிந்தால் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நம்மை காப்பாற்றுவான். அதனாலே பிணிக்க பயப்பட வேண்டாம். அந்த நீர் அணியாதவரை கண்டால் பயப்பட வேண்டாம். காலையில இருந்து நீர் அணிந்தால் உடம்புல நோயே வராது. அதுதான் மந்திரமும் தந்திரமும் மருந்துவான் நிற்பது. மந்திரம் மாவது நீர், வானவர் மேலது நீர். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. ஜான்சி ராணி அம்மா வாங்க. வணக்கங்கய்யா. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வாலுலாம் எரியும் அஞ்சேன், வரை புரண்டு இடினும் அஞ்சேன், தோலுலா நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன், தாளதா மறைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நையும், ஆளவாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே, ஆளலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இந்த வாளுலாம் எரியும் அஞ்சேன். வாழ்னா ஒளிக்கு அடையாளம். இந்த கத்தி எடுத்துட்டா என்ன பண்ண, சாணத்தீட்டு வச்சா பளபளன்னு ஒளிரும். அதனால அந்த ஒளிக்கு அடையாளமாக வாழை சொல்லுவார்கள். அதனால பாம்பு படம் எடுத்தான்னா என்ன பண்ண, அந்த ஒரு விதமான ஒளி தெரியும். அதனாலே வாளுலாம் எரியும் அஞ்சேன், வரை புரண்டு இடுனும் அஞ்சேன். ஆனா எதுக்கு பயப்படணும்? ஆளலாதவரை கண்டால் தடமலரு தைந்து நையும் பெருமானுடைய திருவடிக்கு நைந்து உருகாத அந்த போலி அடியார்களை கண்டால் பயப்பட வேண்டும் என்று, அதாவது உண்மையை விட்டு விட்டு போலியாக நடிப்பவர்களுக்கு பயப்பட வேண்டும் சொல்ற மாதிரி, ஆளலாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறு. வெறும் திருநீர் விட்டு அணிஞ்சிருப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, வேற என்னன்னோ எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவர்கள் போலி, அந்த போலிகளை கண்டு பயப்பட வேண்டும்னு சொல்றார். வாழ்க வாழ்க. தகைவிலா பழியும் அஞ்சு. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வாமா. தகைவிலா பழியும் அஞ்சேன், சாதலை முன்னம் அஞ்சேன், புகை முகந்தெரிகை வீசி பொலிந்த அம்பலத்துள்ளாடும், புகை முகம் தெரிகை வீசி பொலிந்த அம்பலத்துள்ளாடும், முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏற்றி, அகம் நெகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே, அகம் நெகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சும் மாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தகைவிலா பழியுமஞ்சேன். தகவன பொருத்தம்னு அர்த்தம். பொருத்தம் இல்லாத மாதிரி பழிய சொல்லி இருப்பாங்க. அவங்கவுங்க நினைக்கிறத, தன்னுடைய எண்ணங்களை அடுத்தவங்களை மேல ஏற்றி அதை பொருத்தி காட்டி பழி சொல்லுவது உலக இயல்பு. அப்படி பழி சொல்களை பார்த்தெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனா யாருக்கு பயப்படணும்? முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் உள்ளம் உருகணும். அகம் என்பது உள்ளம், புறத்திலே இருப்பதை விட அகத்திலே உருகுதல். அதனால அகம் நெகாதவரை கண்டால், அந்த அகம் நெகுதல் தான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்து தரிசரி களிரும் அஞ்சு. காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். தரிசரி களிரும் அஞ்சேன், தழல் விழி உருவை அஞ்சேன், வெறிகமல் சடையன் அப்பன், விண்ணவர் நன்ன மாட்டா, சிறிதரு கழல்கள் ஏத்தி சிறிதினி திருத்த மாட்டா, அறிவு இல்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தரிசெரு களிர் என்பது யானையை குறிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன, அந்த கட்டுக்கடங்காத அந்த யானையை கண்டால் பயப்பட வேண்டாம். ஏன்னா அதற்கு உரியவர்கள் வந்தால் அது கட்டுப்பட்டு விடும்.
அதனால அதை உரிய முறையில பயன்படுத்தினா அது நம்ம கட்டுக்குள் அடங்கும். அது இல்லைன்னா அது ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்னா அது கட்டுக்கு அடங்காம தெரியும். அதனால அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் எதற்காரணம்? பெருமானுடைய கடல்கள் ஏத்த வேண்டும் என்ற அறிவு இல்லாதவர்கள், பெருமானுடைய திருவடியை உணரும் அறிவில்லாதவர்களை கண்டால் பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. மஞ்சுளாம் உருவு மஞ்சு. பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? வாங்க. அடுத்தது பாடுறையா. சிவாய நம. ஐயா வரலையா, சவுண்டே வரல, அதனால அப்புறம் பாடுறேன். நல்லா வருது சவுண்ட் இப்போ. சரிங்க ஐயா. அப்பனா இருங்க ஐயா கொஞ்சம். எந்த பாட்டு தெரியலையா? 8:35 இல்லையா தெரியுது ஐயா. நான் அடுத்தது பாடுறையா. நன்றி ஐயா. சரி. தாமோதர ஐயா வாங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். மஞ்சுளாம் உருவும் அஞ்சேன், மன்னரோடுறவும் அஞ்சேன், பஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பீரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது. ஐயா, செஞ்சவே ஆண்டு கொண்டான். ஆடியோ சரியா வரலையா? விட்டு விட்டு வருது ஐயா. தமிழ்ச்சாய ஆடியோ சரியா வரல, விட்டு விட்டு வந்துச்சு. சரிங்க. திருச்சிற்றம்பலம். மஞ்சுளாம் உருமும் அஞ்சேன், மன்னரோடுறவும் அஞ்சேன், ஜமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பீரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது. அஞ்சுவாரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே, அஞ்சுவாரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மஞ்சுளாம் உருவு மஞ்சேன். மஞ்சுளாம் உருவு என்பது மஞ்சுட மேகம். அந்த மேகத்துல இடி. சில பேர் இடியை கண்டா பயப்படுவாங்க, அர்ஜுனா அர்ஜுனான்னு, இல்லையா? ஆனா பயம் வராமதுக்கு அர்ஜுனா சொல்லுவாங்க. அதனால அந்த மேகத்தை கண்டாலாம் பயப்பட, அது இயற்கையின் அடையாளம். அது வேலையை செஞ்சுட்டு போகுது. அதனால எம்பெருமார் திருமுண்டம் திட்டமாட்டாது அஞ்சுவார். திருநீற்று எப்படி போதுனா நீட்டினை நிறைய போதும். திருமுண்டம் என்பது திருநீர். அந்த திருநீரை தீட்டுதல்னா நல்லா நெட்டி நிறைய பூசுதல். நீட்டினை நிறைய போதும். சில பேர் அப்படி லேசா அப்படி இட்டுன அப்புறம் பார்த்துட்டா ஐயா யாராவது சொல்லிட்டு போறான்னு அப்படி கழிச்சுட்டு போறது வசதியா கொஞ்சோண்டு இட்டுக்குது. ஆனா அப்படி திருமுண்டம் திட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறு. இந்த சொல்லும் போது வாரியார் சாமி ஞாபகம் வரும். வாரியார் சாமி ஒரு மாதிரி ரயில்ல பயணம் பண்ணினே இருந்தாராம். அப்போ எதிரில் இந்த பிள்ளைகள் ஏதோ கிண்டல் பண்ணாங்களா, பாரு சாமி செவுத்துல வெள்ளை அடிக்கிற மாதிரி நெத்தி நிறைய சுண்ணாம்பு எடுத்து பூசிக்குது அப்படின்ட்டாராம். அப்ப வாரியார் சாமி சொன்னாராம்பா, ஆமாம்பா குடியிருக்க விட்டுதான் வெள்ளை அடிப்பாங்க, குடி செவுத்துக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அதனால திருமுண்டம் தீட்டுதல் என்பது திருநீற்றை நெத்தி நிறைய பூசுதல். அதுதான் நம்முடைய பண்டைய நம்ம பெரியோர்கள் நமக்கு கொடுத்த கொடை. அத மாதிரி யாரு பூசலையோ அவர்களை கண்டா பயப்படணும் அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். திருமுண்டம் திட்டுவாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாரே. வாழ்க வாழ்க. கோணிலா வாழி அஞ்சு. பத்மாவதி. கோணிலா வாழி அஞ்சேன் கூற்றவன் சீற்றம் அஞ்சேன் நீனிலா அணியே நானே நினைந்து நைந்துருகினேக்கு வாழிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்றே தமாண்டான் ஆளல்லாதவரை கண்டால் அம்மனானம் அஞ்சுமாரே. வாழிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்றே தமாட்டா ஆளல்லாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாரே.
நன்றி ஐயா. சிவாய நமய்யா. கோணிலா வாடி என்பது கூரிய அம்புக்கு சொல்லுவாங்க. அம்பு அந்த அம்பு நம்ம தானே கூர்த்திட்டுறோம். ஆனா அந்த கூருடைய அம்புக்கு அப்படின்னு சொல்ற ஒரு மரபு. கோள் நிலா வாழி என்பது நாளும் கோளும் செய்கிற தேவ வழிபாடு. தேவ வழிபாட்டை செய்து தெய்வ வழிபாட்டை வற்புறுத்தாதவர்களுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதனால பெருமானுக்கு அழலாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறு என்று தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். தேவ வழிபாட்டை விட தெய்வ வழிபாடு. ஏன்னா அந்த தேவர்கள் கூட அந்த பெருமானைத்தான் இறுதியாக வழிபடுகிறார்கள். அதனாலே அந்த பெருமானை வழிபட வேண்டும் என்ற வகையில கோள் நிலா வாழி என்று அந்த நாளும் கோளும் வழிபடுகிற அந்த தேவதைகளை வழிபடுவத எம்பெருமானுக்கு அன்புடையவளை கண்டும் அவனுக்கு ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி ஆளலாதவரை கண்டால், அப்படி யாரு பெருமானுக்கு ஆட்படு அவர்களை கண்டால் நான் பயப்பட வேண்டும் என்று சொன்ன மாதிரி படிக்காரு. ஆக மொத்தத்துல என்ன பெருமானை ஓரிரை கொள்கையை வற்புறுத்துகிற பாடலாக உலகியல் இருக்கிற உலகியல் ஆசைகளுக்கும் அந்த உலகியல் பொருளுக்கும் அகப்படாமல் அருளியல் நிலையிலே பெருமானை வணங்க வேண்டும். அப்படி வணங்காதவர்களை நாம் கண்டு அஞ்சலாம். அதுதான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் சொல்கின்ற திருக்குறளுக்கு அடையாளமாக இந்த பாடல்கள் எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்த சுற்று சிவலலிதா லோகநாதன். வாங்க, முதல்ல இருந்து படிங்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிவசிவ திருச்சிற்றம்பலம். அது உலக புத்தாண்டுமா? ஆங்கிலேயனா இங்கிலீஷ்கார மட்டுமா பயன்படுத்துறான்? ஐரோப்பாவில மட்டும் இல்ல, அது அமெரிக்காலே உண்டு, ஆஸ்திரேலியாவில உண்டு, ரஷ்யா அவளை அமெரிக்காவில் ரஷ்யாவை எதிர்க்கிற ரஷ்யா செயலான உண்டு. உலக புத்தாண்டு அது என்ன ஆங்கில புத்தாண்டு சொல்லி பழகிட்டாங்க. ஏன்னு தெரியல. அது இங்கிலீஷ்காரன் மட்டும் சொந்தம் அல்ல. சரி சரி. வாழ்க வாழ்க. புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர் தம்மையும் மஞ்சேன் கற்றைவார் சடைய மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னே மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்தெம் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் மஞ்சுமாறே மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்து எம் பெம்மார்க்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மா நாம் மஞ்சுமாறே அம்மா நாம் மஞ்சுமாறே. எம்பெருமாற்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மானான் அஞ்சுமார் என்று சொல்லுகிற போது யார் அந்த எம்பெருமான் என்று கேட்கிற போது மணிவாசகர் சொல்கிறார், கற்றைவார் சடையம் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி. நெற்றிக்கண்ணை உடையவன் அவன். ஆனா அந்த நெற்றிக்கண் என்பது இலாடத்தானம். அது ஆயுத எழுத்துன்னு ஐயா சுட்டி காட்டுவாங்க. அதனால அந்த கண்ணுதல் என்பது அந்த நெட்டை கூடுதலின் அடையாளமாக சொல்லப்பட்ட அந்த கண்ணுதல் பாதம். அந்த கண்ணுதல் பாதத்தை நன்னுதான் கொண்டு போய் அங்க பூர்வ மத்தியிலே செலுத்தல்ல நெட்டை குடல் பத்தி ஐயா சொல்றாங்கள, அதுக்கான செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து வெறுவரேன் வேட்கை வந்தான். சங்கரையா வாங்க. சங்கரையா. ரெண்டாவது பாட்டு. ஐயா திருநீரை பத்தி சொன்னீங்கல்ல ஐயா. ஐயா ஐயா சொல்லுங்க. திருநீரை பத்தி சொன்னீங்கல்ல, திருநீர் சொன்னீங்கல்ல, திருநீரை பத்தி நெற்றியில இருக்க பத்தி. ஆமா, அது ஒண்ணும் இல்லையா. அதுக்கு முன்னெல்லாம் வீட்டுல இருக்கும்போது பட்டையா விடு, வெளியில பங்கனுக்கு ஏதாச்சும் போனா சின்னதா விட்டுட்டு போவோம் ஐயா. இப்பெல்லாம் இந்த நிகழ்ச்சி வந்ததுல இருந்து நெத்தி இருக்கிறதுக்கு இந்த விபூதிய விடுறதுக்கு தான்றதுக்கு அது மாதிரி பட்டையா தான் விடுவோம். எங்க போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, பட்டையா விடுவோம் ஐயா. அந்த பட்டை இட இந்த நெத்தி இன்னும் இருக்க அதிகமா ஆகுற மாதிரி தெரியுது எனக்கு. நெத்தி அவ்வளவு பட்டை விட்டுட்டே இருப்பேன் ஐயா. இல்ல, நீற்றினை நிறைய பூசுவது என்பது ஒண்ணு இல்லையா. அதாவது அது ஒரு பெருமானுடைய வேள்வித்திலே வருகிற சாம்பல். அதை எடுத்து பூசினா, நெத்தில பூசினா அந்த தலையில தண்ணிலாம் கீழே இறங்கிட நோய் வராது. அல்ல அது ஒரு மருந்து.
அதான் ஐயா. அது 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 முன்னாடியே மருத்துவத்தோட அதை பார்த்தா அது வந்து அது ஒரு பொது அடையாளமா காலம். அது ஏதோ வெறும் சைவத்துக்குரியன்னு ஒதுக்கிறதுனால திருநீர் பூசலாமா வடமனாங்க. அது வெறும் சைவ அடையாளம் மட்டுமல்ல, அது வந்து நம்முடைய உடம்புல நோய். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மணியான் உடம்பு ஃபுல்லா திருநீர் பூசி பாருங்க, உடம்புல நோய் வராது. இருக்கிற கட்ட நேரம் அது இழுத்துரும். அது இழுத்துட்டா அப்புறம் நோயே வராது. என்ன அது முன்னாடி எல்லாம் நெத்தி சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும், இப்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. மந்திரமாவது நீரே வானவர் மேலே பாடுதான். அது பாடுனது அதுக்குதான். அது நெத்தியில இடும்போது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா புத்தம் பொலிவா இருக்கும் ஐயா எனக்கு. அது முன்னாடி அது மாதிரி தெரியாது. இந்த பட்ட இடையில உடம்பு முழுதும் பூசப்படாததுக்காக என்ன பண்ணாங்க, ஆச்சார அனுஷ்டாத அது 16 இடத்துல அது பூசணும்னு சொல்லி காட்டுவாங்க இல்லையா ஐயா? 2 நாளைக்கு முன்னால எங்க பாப்பா வந்து கோயத்துல 2 நாளைக்கு முன்னால பாப்பா கோயத்துல இருக்காங்க ஐயா. குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சு. பாப்பா என்ன பண்ணா, டிவில மந்திரமாவது போட்டுட்டு உடம்பு ஃபுல்லா வந்து திருநூறு ஃபுல்லா வந்து பூசிட்டுட்டாங்க, ஃபுல்லாவே உடம்பு ஃபுல்லா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் ஜுரம் விட்டு போச்சு. ஆனா மருந்து ஊத்தி பார்த்தாங்க, ஊத்தியே வந்து ஜுரம் குறையவே இல்லை. என்னம்மா பண்றது அப்படின்னாங்க. நீ மந்திரமாவது போட்டு திருநீர் விடுமா அப்படின்னா, இவ வந்து உடம்பு ஃபுல்லாவே போட்டு விட்டுட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜுரம் நல்லா போயிருச்சு. மருத்துவத்துல ஒண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்க. இல்ல ஞானசம்பந்தப்பா அப்படிதான் பண்ணாரு. அந்த வெப்பு நோய் வந்தப்ப பாண்டியனுக்கு உடம்பு முழுசும் தானே பூசி விட்டாரு இல்லையா? முதல்ல இடப்பாகத்துல பூசினார், அப்புறம் வடப்பாகத்துல பூசினார் தானே வரலாறு. ஐயா என்ன ஒண்ணு, இந்த இத இப்ப தயார் பண்ற திருநீர் எல்லாம் வந்து கெமிக்கல்ல தயார் பண்றாங்க. அது வேற. அதை எப்படி தயாரிக்கிறதுல வேற பிரச்சனை வந்துச்சு. இப்போ அது பசுஞ்சாணத்துல தயாரிக்கணும், அதுதான் தூய்மைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா திருமூல திருமந்தத்துல அடவி காட்டுலங்கிற ஆள் அரசு அத்தி என்ற அந்த இதுல செய்யணும்னு திருமூலர் சொல்றாரு இல்லையா? அதனால உலகம் பலவிதம். ஆனாலும் அந்த சாம்பல் என்கிற அந்த நீற்றை உடம்புல பூசினா வெப்ப நோய் இருந்தால் அந்த சூட்டை இழுத்துரும். அது அதே மாதிரி குளிர்ச்சியா இருந்தா அந்த குளிர்ச்சியா அது இழுத்துரும். 2 பக்கமா அந்த இருதலை மாணிக்கம்னு பேர் இருக்கு. உடம்புல சூடு இருந்தா சூட்டை தணிச்சிரும், உடம்புல குளிர்ச்சி இருந்தா அந்த குளிர்ச்சியை தணிக்கிற இருவகை ஆற்றல் கொண்டது அந்த திருநீர். அத ஒரு மருந்தாவும் பயன்படுத்தலாம். வாழ்க வாழ்க. மட்டும் பயன்படுத்தா அது வேற சைவம், அது பூசிக்கலாமா வேணாமான்னு சந்தேகம் வந்துடும். அப்படி இல்ல, திருமுண்டம் திட்ட மாட்டாது என்பது வெப்பு நோய் வந்தப்ப சமண மதத்துல இருக்கிற அந்த இவனுக்கு பாண்டியனுக்கு இடம்பாகம் முழுசும் பூசி விட்டார். அந்த நோய் நம்ம அங்க இருக்கிற சூடெல்லாம் போய் வலப்பாகத்துல போயிடுச்சு. அப்ப தகிக்க முடியாம சமண விழா தீர்க்க முடியாப்ப சரி வலப்பாகத்திலையும் பூசுங்கன்னு சொல்லி மறுபடியும் உடம்பு முழுசும் பூசிதான் அந்த நோய் தீர்ந்தது. அதனால வெப்பு நோயும் தீரும் என்றால் உடம்புல சூடும் தீரும், குளிர்ச்சியும் தீரும். அதான் நம்முடைய பண்டைய மரபு. அந்த மரபெல்லாம் நம்ம மறந்தே போனோம். வாழ்க வாழ்க. எங்க பாட்டி காலத்துலயா பசும் சாணத்திலயும் நெல்லு உமி ரெண்டுத்தையும் கலந்து உருண்டை பிடிச்சு காய வச்சு அதை வந்து பெரிய இது சட்டி மாதிரி இருக்கும் பானை, அதுல வச்சு சூடு பண்ணுவாங்க. அது அப்படியே சாம்பல் ஆயிடும். அதே சாணத்துல செய்யறது ஒரு மரபு. ஏன்னா பசுமாடு வளர்க்குறவங்க அதை பசுஞ்சாணத்தை வச்சு செய்யறது ஒரு மரபு. ஆனா திருமூல திருமந்தத்துல அது வந்து ஆள் அரசு அத்தின்னு அந்த விறகுகளை போட்டு எரிச்சு அந்த சாம்பலை திருநீராக்கு பூசுறது. அந்த கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காவற் பூச மகிழ்வீரையாமாகில் சங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேவர்னு சொல்ற திருமூலம் வந்து அடுத்த பாட்டுல அந்த திருநீர் எப்படி செய்யணும்னா ஆள் அரசு அத்தி முதலிய அந்த சுள்ளிகளை கொண்டு செய்ய வேண்டும்னு பாடியிருப்பார். வாழ்க வாழ்க. இந்த காலத்துல வேற வழி இல்லாம இந்த கெமிக்கல் கலந்த திருநீர் தான் விடுற மாதிரி ஆகுது. அது அலர்ஜி ஆகி போகுது நெத்திக்கு. இந்த கோடை காலத்துல வெயில் காலத்துல அது அலர்ஜியா இருக்குது. மத்த டைம்ல பனி காலத்துல தெரியல. அதான் கோயில கும்பாபிஷேகம் சொல்ல அந்த சுள்ளி எல்லாம் போட்டு எரிக்கிறாங்கல்ல, அந்த சுள்ளிகளை போட்டு எரிக்க சொல்ல பலவேறு சுள்ளிகளை சேரும். அது இயற்கையின் அடையாளம். அந்த இயற்கையின் அடையாளங்களை சுள்ளிகளை எடுத்து போட்டு அதுல சாம்பல் எடுத்து அணிஞ்சா அது மருந்தாகவும் மந்திரமாகவும் அமைந்து விடும். அதனாலதான் கோயில உடனே எல்லாரும் அந்த வேள்வி குண்டல அந்த இது சாம்பல் அள்ளியும் போய் அதை ஜலிச்சு வீட்டுல வச்சு பூசிப்பாங்க.
சரிங்களா? ஆமா ஆமா ஐயா ஆமா. அது மாதிரி வந்துட்டா அது பூசிக்கலாம், நல்லது. நீங்க சொல்ற மாதிரி இது வேற வழி இல்லாம இதான் பூசிட்டு இருக்கோம் கெமிக்கல, நம்ம என்ன பண்றது இந்த காலத்துக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்லலையா, மாணிக்கம் சொல்றாருயா, சொல்ற பாட்டு, இந்த பாட்டு அது வெந்நீர் அடியிலாதவரை கண்டால் அம்மனா நஞ்சு பாரு மணிவாசகர் வாக்கு. திருவாசகம் படிக்கிறோம் இல்லையா, மணிவாசகர் பேரை சொல்லணும். நான் சொல்றேன் எனக்கு தெரியும், அது ஒண்ணும் தெரியாது. ஒன்றும் போதாராயரை ஒய்ய கொண்ட கருணை. அந்த கருணை யாருதான் காலமெல்லாம் அழுக்கரைத்ததே சொல்றதெல்லாம் கேட்டு அத சொல்றதுடைய இதை நம்ம வந்து எண்ணி பார்க்கறது இல்ல, வெறும் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு செஞ்சிடறோம். அதனுடைய உண்மையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையான பகுத்தறிவுனா சித்தாந்தம் தான் உண்மையான பகுத்தறிவுனா ஏதோ கடவுள் கொள்கைதான் பகுத்தறிவு. பல பேர் நினைச்சுக்கிறாங்க. மண் முதல் நாதம்பீராக 36 தத்துவங்களையும் பகுத்து ஆராய்ந்து இதுக்கு மேல பெருமான் நாதத்துக்கு மேலாக நாதாந்தமா இருக்கலாம் பகுத்து அறிவதுதான் உண்மையான சித்தாந்த செய்வோம். அதுதான் பகுத்தறிவு. பல பேர் பகுத்தறிவுனா கடவுள் இல்லா கொள்கைன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அது உலகமா பலவிதம். அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இப்ப நம்ம எத்தனாவது பாட்டு பண்ணியா? 2வது பாட்டு படிக்கிறோம் நினைக்கிறேன். 2வது பாட்டு படிங்க சங்கரையா. 2வது பாட்டியா எங்க போயிடுது? அதுலயா நீங்க அந்த சொன்னீங்களா, குளிர்ச்சியா சொன்னீங்களா, அது அருமையான அருமருந்து தான் ஐயா விபூதி திருநீர். ஆமா, அது அந்த சாம்பல் எடுத்து மசூதியிலும் கொடுப்பாங்க, ஆஷ் டேன்னு சொல்லி கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறதுக்கு அதான் காரணம். ஆமா ஆமா ஆமா. உலகத்துக்கான பொது சின்னம் அது. அது வெறும் அந்த சைவத்துக்கு மட்டும் கொண்டு அடைக்கிடக்கூடாது. அது உலக சின்னம். எப்படி புத்தாண்டு எப்படி உலகத்துக்கு பொருத்தவோ அதே மாதிரி திருநீரும் உலகத்துக்கான சின்னம் அது. நம்ம அதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு சொல்றோம். மசூதியில போய் பாத்தீங்கன்னா அவனா போட்டாங்க அந்த இது ஊதுறதுவாங்க. அது என்னது? நெரு போட்டு சாம்பல் போட்டு அது ஊதுனா அதுல சாம்பல் மேல போடும், அதுதான் அது ஊதுறது. அது ஓதுறதுன்னு சொல்லுவாங்க அவங்க. ஆஷ் வென்ஸ்டேன்னு கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவார்கள். அதனால அது ஒரு பொது. ஆங்கில புத்தாண்டு வேற ஆங்கில இங்கிலீஷ்காரன் மட்டும் லண்டன்ல மட்டும் கொண்டாடுறது இல்லை. அது ஆஸ்திரேலியாலையும் உண்டு, அமெரிக்காலையும் உண்டு, இந்த பக்கம் ரஷ்யா சீனாவுக்கும் யார் அவங்களை எதிர்க்கானோ அவங்களுக்கு அதான் புத்தாண்டு இல்லையா? அதனால அது உலக பொதுமறை மாதிரி, உலக பொதுமறை மாதிரி, திருக்குறள் மாதிரி. வாழ்க வாழ்க. நன்றி. மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா. நன்றி. 2வது பாடல் தான் ஐயா. புத்தாண்டுல ஒரு நல்ல சிந்தனை இல்லவா? ஆமாயா ஆமாயா ஆமாயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. நடராஜையா அந்த சேனலை வந்து அக்டோபர் 22 ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம அந்த சேனல் மூலமா உட்கார்ந்து கொண்டாடுற 3வது புத்தாண்டு இது. 23, 24, 25 இது 3வது புத்தாண்டு, மூவாண்டு. இது மூவாண்டு குழந்தை இருக்குது இப்போ இந்த சேனல். திருமுறை சிவநேரி என்கிற சிகாரம் என்கிற உமையாள் துணை சேனல். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகில விட்டுட்டு அருளைகளுக்கு வந்துடணும். முடிச்சப்பறம் பேசலாம்னு நினைச்சேன், நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பதிகத்தை திருமுறை தமிழத்துல முக்கியத்துவம் வந்து திருமுறை பாடுறதுக்கு. அதனாலதான் முதல்ல பதிகத்தை பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். வாழ்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். வெறுவரின் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொலினும் அஞ்சேன். வெறுவரின் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொலினும் அஞ்சேன். இருவரால் மாறு காணா எம்பிரானாம் திருவுரு அன்றி மற்றும் தேவரர் தேவர் என்ன அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க. இருவரால் மாறு காணா எம்பிரான். இருவர் யாரு? திருமாலும் பிரமனும். அந்த திருமாலும் பிரமனும் காண முடியாத ஒரே பெருமான் அந்த சிவபெருமான். அவனை நாம் மணவன். அவன் எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் இல்லையா? அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். அதுதான் அதை நம்ம இயற்கையோடு ஒப்பிட்டு இயற்கை இறைவனின் ஒண்ணு சொல்றதா நம்முடைய வழிபாடு. இருநிலாய் தீயாகி நீருமாகி ஏமானனாய் எரியும் காற்றுமாயினே இயற்கையை தெய்வமாக கொள்ளுதல்.
அதனாலதான் இறைவனும் இயற்கையும் ஒன்றுட. அவன் கடவுளை நம்பாதவன் இயற்கைன்னு சொல்றான், நம்புகிறவன் இறைவன் சொல்றான். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சொற்கள் தான் வேற. எங்க அப்பாவுக்கு நான் பையன், என் பையனுக்கு நான் அப்பா. நான் தான், ரெண்டும் நான் தான். பையனும் நான் தான், அப்பாவும் நான் தான். அதே மாதிரி இயற்கையும் இறைவன் தான், இறைவனும் இயற்கை தான். வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ராமாவா? 3வது பாட்டு. வன்புலால் வேலு மஞ்சள். ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாங்கம்மா. நினைக்கிறேங்க, ஒரு நிமிஷம் ஐயா. திருச்சிற்றம்பலம். என்ன பாட்டுமா அது ஐயா? ஆதியும் அந்தமும் திருவம்பாவை அதான் ஏதோ பாடகம் தெரியுது, ஆனா எவ்வளவு இந்த பாட்டை பாடினாங்களோ ஒரு சந்தேகம் எனக்கு. இல்லைங்கய்யா. வன்புலால் வேலும் மஞ்சேன், வளைக்கையார் கடைக்கண் நஞ்சேன், என்புயலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் போலாமணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டா அன்புலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. அன்புலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. நன்றிங்க ஐயா திருச்சிமலம் சாமி. அன்பு என்றால் சிவம் இல்லவா? அந்த சிவம் என்ன பண்ணும்? எலும்புகளுக்கு தன் தோல் மேல போட்டுக்கும். கங்காள வேடம்னு பேரு. என்பேலாம் உருக நோக்கி, அந்த கங்காள வேடமாகிய அந்த என்புகள்லாம் உருகுமாறு நாம் பெருமாளிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். எதையும் எதிர்பாராத நிலை. ஆசை செலுத்தினா எதிர்பார்த்தல், அதனாலே துன்பம் வரும். அன்பு செலுத்தினால் இன்பம் வரும். வாழ்க வாழ்க. கிளியனார் கிளவி அஞ்ச. சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி. கிளவி அஞ்சேன், அவர்கிரி முறுவல் அஞ்சேன். கிளியனார் கிளவி அஞ்சேன், அவர்கிரி முறுவல் அஞ்சேன். வெளிய நீரு ஆடும் மேனி வேதியன் பாதம் நன்னி. துளி உலாம் கண்ணர் ஆகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு எங்கு அழியில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. அழியில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. நன்றி ஐயா. வெளிய நீரு ஆடுமேனி, மெய்யலாம் வெண்ணீரு சன்னித்த மேனியான் என்பதைத்தான் வெளிய நீரு ஆடுமேனி என்று எம்பெருமானுக்கு அடையாளம் காட்டி, அவன் வேதியன் என்று சொல்லி வேதத்தின் அடையாளமாகிய அருமறை, அந்த அருமறையின் பொருளாக அவன் இருக்கிறான். அது அவனுடைய பாதத்தை நாம் நண்ண வேண்டும். அப்படி நண்ணாதவர்களை கண்டால் நாம் பயப்பட வேண்டும் சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா ஒரு நிமிஷம். துளி உலாம் கண்ணர் ஆகி அப்படின்னா என்ன பொருள்? துளி உலாம் கண்ணர் ஆகி என்னமா சொன்னீங்க? புரியல எனக்கு. துளி உலாம் கண்ணர் ஆகி. துளினா கண்ணீர் துளிமா? கண்ணீர் துளி. கண்ணீர் துளி. உலாம் கண்ணி. உலாம் என்றால் என்ன? உலாம்ன்றது ஒழுகுதல். அந்த கண்ணீர் ஒழுகுதல். அது ரெண்டு விதமா சொல்லுவாங்க. கண்ல நீர் ஒழுகும் போது இந்த மூக்கு கிட்ட அந்த கண்ணீர் ஒழுகுனா அது துன்பத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த 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 பக்கம் ஒழுகுனா அதுக்கு ஆனந்த கண்ணீர். அது துளி உலாம்னா ஒழுகுதல். அந்த கண்ணீர் துளி ஒழுகுதல். அது எங்க ஒழுகுது? இந்த முனையில ஒழுகுனா அதுக்கு துன்பம், இந்த இடத்துல ஒழுகுனா இன்பம்னு சொல்லுவாங்க. அதனால துளியுலாம் கண்ணராக, நான் துன்பத்தால அழுகிறாமோ இல்ல இன்பம் வந்தா கூட கண்ணீர் வரும் இல்லையா? அது ஆனந்த கண்ணீர். அதனால துளியுலாம் கண்ணர். அந்த கண்ணீர் எங்க ஒழுகுதோ அந்த ஒழுகிற இடத்தை பொறுத்தது. துன்பத்தினால வந்தா மூக்கு கிட்ட வரும், இது
இந்த இது கிட்ட வரும். அத சொல்ற மாதிரி துளியுலாம் கண்ணராகி தொழுது அழுது உள்ளரைக்கு நாம் உலகியல் நிலையை கண்டு துன்பப்பட்ட இந்த கண்ணீர் இங்க ஒழுகும், ஆனா அருளியல் நிலையில அது இந்த இடத்துல ஒழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி ஐயா. மற்றும் ஒன்று சொல்லுமா. அழி இல்லாதவர். அழினா அன்புமா, அன்பின் அடையாளம். அழி என்றும் அழி என்று ரெண்டு சொல்லி காட்டுவார் மணிவாசக பெருமான். ஏன்னா அழிதரும் மாக்கை ஒழியச் செய்தவன் பொருள். அழி என்பது அழியக்கூடிய உடம்புன்னு சொல்லுவாங்க. அழி என்பது அன்பின் அடையாளம். அன்பு என்பது சிவம், அதனாலே அழி என்ற சொல்லுக்கு அன்புன்னு சொல்லுவாங்க. அன்பில்லாதவரை கண்டால் உள்ள மஞ்சுதல். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அந்த எதுகை மனுக்காக கிளிர ஆரம்பிச்சாரு அழி என்ற சொல்றாரு. மேல என்புன்னு சொல்ல அன்புன்னு சொல்றாரு. அது அந்த பாடலுக்கு இசையாக, அந்த இசைக்கு அடையாளமாக மேல என்புனப்ப அன்புன்னு சொன்னார். இங்க கிளின்னு ஆரம்பிக்கிறனால அந்த எதுகை மோனைக்காக அழி என்று சொன்னார். அன்பு அழி என்றாலும் அன்பு என்றாலும் ஒன்றுதான். நன்றி 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 ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றிமா நன்றிமா. இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்டா நம்ம விளக்கம் தானா பெருமான் உள்ள இருந்து உணர்த்துவான்னு சொல்லிடலாம். நான் எதுவும் குறிப்பிட்டெல்லாம் பேசுறது இல்லை. அதனால என்ன பண்ணுது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அது இன்னொரு முறை போட்டு கேட்டா என்ன பண்ணோம், நமக்கு அது சந்தேகம் வரும். சந்தேகத்தை கேட்கலாம், நம்ம இந்த மாதிரி விவாதிக்கலாம். அதனாலதான் அந்த நிகழ்ச்சி பெரிய படத்தோட கலந்துரையாடல்னு வச்சோம். இப்ப அதை மாத்திட்டோம். ஏன்னா திருமறை தமிழ்ல திருமறை படிக்கணுன்றதுக்காக அதை மாத்திக்கிட்டோம். அதனால அதோட சிந்தித்தால் இந்த மாதிரி சந்தேகம் வரும், கேட்கலாம். பெருமான் உள்ள இருந்து உணர்த்துவான். நம்ம நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வாழ்க. இதுல நல்ல தோய்வு இருக்குயா. நான் பார்த்தேன், ரொம்ப அழகா அருமையா சொல்றீங்க பொருள் விளக்கம் எல்லாம். நான் ஒண்ணுமே சொல்லணுமா, நீங்க படிக்கும் போது அந்த நேரத்துல என்ன தோணுதோ உள்ள இருந்து பெருமான் உலகத்தோ அது சொல்றோம். தினம் திருமுறை படிக்கிறோம். அந்த அனுபவத்தினால வர்றதை தவிர இது வேற, இது அனுபவ உரையை தவிர வெறும் இந்த உரை அல்ல, இலக்கிய உரை அல்ல, சொற்பொழிவு அல்ல. அது உள்ளிருந்து ஓங்கும் செயல் ஐயா. அது ஆமா 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 ஆமா. அவ்வளவுதான். நன்றி நன்றி. படிக்க வச்சுட்டு அவங்க படிக்கும் போது அந்த பாட்டை கவனம் அந்த பாட்டுல இருந்தா அந்த நேரத்துல பெருமான் அது என்ன சொல்றானா என்ன உணர்த்துறானோ அதை சொல்றோம். வேற வேற ஒண்ணும் இல்லை. இது வெறும் அனுபவ உரை, ஆராய்ச்சி உரை அல்ல. அழி இல்லாதவர் அப்படின்ற அன்பு இல்லாதவர்ன்றது அழி என்பது அன்பு என்பது இப்பதான் தெரியுது. இல்ல அது பேருக்குனே பாடி இருக்காருமா. அந்த இதுல இருக்குமா, அந்த இதுல அந்த திருச்சதகத்தை இதுல நம்ம அது என்ன போற்றி திருவாவில அண்ட பகுதியில வருது. அழிய செய்த ஒன்பொருள்னு போல அந்த இடத்துல பாடியிருப்பார். அங்க அழி என்றும் அழு என்றும் ரெண்டு சொல்லியிருப்பார். அழிதரும் வாக்கை ஒழிய செய்த ஒன்பொருள் அப்படின்னு பாடுவார். அழி என்ற இடத்துல ஒழிய செய்த ஒன்பொருள்னு பாடியிருப்பார். அழி என்ற இடத்துல ஒழிய செய்த அந்த அழிவு என்பது ஆசையின் அடையாளம், அழி என்பது அன்பின் அடையாளம்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே திருவாசல் இருக்கிற செய்தி தான். நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. நான் சொல்ல செய்தாத்தின் திருமுறை தான். ஏன்னா நான் திருமுறை தவிர வேற எதுவும் படிக்கல. தினம் திருமுறை படிப்பேன். திருமுறையில வர சொல்ல செய்தி தான் எல்லாமே. அதனாலதான் அந்த திருமுறை அவங்க சொல்ற அந்த ஆசிரியர்கள் பேரை நினைவு கூர்ந்தால் இந்த உணர்ச்சி தானா வந்துடும். அதுக்காகதான் அந்த திருமுறை ஆசிரியர்கள் பேர் தரம் படிக்கணும்னு சொல்றது. யார் கொடுத்தார்களோ அவர்கள் பேரை நினைவு கூர்ந்தால் அவர்கள் உள்ளிருந்து உணர்த்தி விடுவார்கள். ஆனால் இதெல்லாம் வெறும் சடங்குக்காக பண்றதில்ல, சம்பிரதாயத்துக்காக பண்றதில்ல, உளப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக செய்வது. நன்றி நன்றி நன்றி. அந்த அழி என்பது அழி அப்படின்றத வார்த்தை அழித்தல் அப்படின்ற கொடுத்தல் என்ற சொல்லின் வேறு சொல் அப்படின்னு நினைச்சேன். அழித்தல்னா கொடுத்தல், அது நன்கொடை, அது வேற. என்ன அது நான் அந்த வரி வேணா கடைசி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அந்த இதுல இருக்கும் அது ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல சுட்டி காட்டியிருப்பார். நான் அதை சொல்றேன். அடுத்த பாட்டு படிக்கிறேன், அதை சொல்றேன். நான் அந்த பாட்டு நான் எங்க இருக்க எடுத்துறேன். நான் இப்ப எடுத்துறேன் உங்களுக்கு. நன்றி 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 ஐயா. நன்றி. அடுத்த பாட்டு படிக்குமா? மியூட் ஓபன் பண்ணுங்க. ரெண்டு பேருக்கு மியூட் ஓபன் பண்ணுங்க. அடுத்தது வாங்க, தனலட்சுமி அம்மா படிங்க. எத்தனாவதுங்கய்யா? அஞ்சாவது பாட்டு. அஞ்சாவது பாட்டுமா. பிணியலாம் வருணம் 8:35 பிணியலாம் வருணம். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க.
பிணியலா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. பிணியெல்லாம் வரினும் மஞ்சேன், பிறப்பினோடிறப்பும் மஞ்சேன், துணி நிலா அணியே நான் தன் தொழும்பரோடழுந்தி அம்மாள், திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீரு அணுகில்லாதவரை கண்டாள் அம்மா நாம் அஞ்சுமாறே, திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீரு அணுகிலாதவரை கண்டாள் அம்மா நாம் அஞ்சுமாறே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பிணியெல்லாம் வருணு மஞ்சள். பிணிக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், ஏன்னா திருநீர் அணிஞ்சா போயிடும் அப்படின்னு பொதுவா சொன்ன ஒரு மரபு. நான் அது ஒரு சம்பிரதாயமா சொல்றது அப்படி அல்ல. அந்த திருநீர் என்பது எது? பெருமானை வேள்வி முகத்திலே காணுதல். அந்த வேள்வி முகத்திலே பெருமானை காணுகிற போது இறை ஆற்றல் என்பது நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கிறது. அதை நாதத்தின் வழியாக மேலே எழுப்பி தீமுகத்திலே செகுத்தி அந்த தீயை நம்முடைய உழைப்பின் பலனாக வருகிற அந்த வாசன திரவியங்களை போட்டு எரிக்கும் போது அதுல வருகிற சாம்பல் தான் திருநீர். அதை எடுத்து பூசினா நோய் போயிடுன்றது நம்முடைய மரபு. அதனாலதான் வேள்வி கொண்டதுல அந்த இதெல்லாம் அழிம்பொய்யா ஜலிச்சு வச்சு பூசுறது பழைய காலத்து மரபா இருந்தது. இப்போ கும்பாபிஷேகத்துல போய் அந்த சாம்பலை எடுத்துன்னு போவாங்க பல பேர், அது உணர்ந்தவரை எடுத்துவாங்க. அதனால அந்த திருநீர் நம்ம கையில் எடுத்துலாம். எதுக்கு பிணிக்க பயப்படணும்? பயப்பட வேண்டியதில்லை என்ற செய்தியை சொல்ற அந்த பாடல். பிணியலாம் வருணமது வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனான் என்பாரு. அது வேள்வித்தீயின் அடையாளமாக திகழ்கிற பெருமானுடைய திருவடி. பெருமான் தீ முகத்தில அவனுடைய திருமுகமா இருக்க அது அந்த கீழே சாம்பல் அவனுடைய திருவடி. அதனாலதான் நம்ம அப்பர் பெருமான் திருவடி நீரு என்று சொல்லி காட்டுவார். அதனால திருவடி நீர் என்பது அந்த சாம்பல், அதுதான் திருநீரு. அந்த திருநீரை பூசினால் உடம்புல எந்த நோயும் வராது. அது சைவத்துக்கு மட்டும் இல்ல, உலகத்துல யார் எடுத்து பூசினாலும் அந்த நோய் போகும். வாழ்க வாழ்க. இந்த அம்மா நம்ம கேட்டாங்க, நம்ம சரஸ்வதி அம்மா கேட்ட கேள்வி அந்த திரு அண்ட பகுதியில 118, 119, 100 அந்த வரி நம்பருக்காக தேடினேன் நானு. அதுல இருக்குது திருவாசகத்துல திரு அண்ட பகுதியில 118, 119, 120, 121. இன்றெனக்கு எளிவந்தருளி அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன்பது. அந்த இடத்துல அழி என்று போட்டிருப்பார். அழி என்பது அழியக்கூடிய இந்த உடம்பு. ஏன்னா இந்த உடம்பு எப்படி பொத்தையோன் சுவர் புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை. அதனாலே அது அழிதரும் ஆக்கை என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார். அது வந்து திருஅண்டப்பையில 118வது வரியில இருக்குது. அடுத்து 120வது வரியில அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றினர். அங்க மேல அழி என்று போட்டு அது ஒழியச் செய்தான் என்று சொல்கிற மணிவாசக பெருமான் அடுத்த 120வது லைன்ல அழிதரும் ஆக்கை செய்தோன். அது அன்பின் அடையாளமாக செய்யப்பட்டது. அதுக்கு உதாரணம் கண்ணப்பர். கண்ணப்பன் அற்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்றை வா என்ற வான் கருணை சுண்ண பொன்னிற்றற்கே சென்றுதாய் கொத்தமுனே. கண்ணப்பனுடைய அன்பு அழிவுடம்புன்னு சொல்லுவாங்க. அதனால அழிதரும் ஆக்கை செய்தோன் என்று மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். எல்லாம் நமக்கு மணிவாசகம் கொடுத்த கொடை. அந்த இடத்துல அழி என்றும் அழி என்றும் ரெண்டையும் ஒரே இடத்த சொல்லி காட்டுகிறார். அந்த சொல் வந்து திருவண்ட பகுதியில 118வது வரையில 120வது லைன்ல இருக்குது. அதை படிச்சுக்கலாம். சரிதானமா? நன்றி நன்றி. சரஸ்வதிமா இருக்காங்களா? இருக்கையா? நன்றி நன்றி. அந்த வரியை நோட் பண்ணிக்குமா? அதை எடுத்து படிச்சுக்கலாமா? இந்த பாத்துறையா திருவண்ட பகுதியில 118வது வரை 120வது வரை. நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்கவே அந்த சொல்லு எனக்கு தெரியும். அந்த வரி நம்பர் தெரியல, தேடி எடுத்தோம். அவ்வளவுதான். வாழ்க. நன்றி நன்றி. வாழ்க. அப்ப இப்ப 6வது பாட்டு நம்ம பாட்டமையா? பாடுங்கம்மா பாடுங்கம்மா. வாலுலாம் எரியும் மஞ்சேன் வரை புரண்டினும் மஞ்சேன் தோலுலாம் நேற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் தாள தாமரையில் ஏற்றி தடமலர் புனைந்து நெய்யும் ஆளலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறே தோலுலாம் நேற்றன் ஏற்றன்
சொல்பதம் கடந்த அப்பன் தாள தாமரைகள் ஏற்றே கடமலர் புனைந்து நெய்யும் ஆளலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே. திருச்சிற்றம்பலம். அந்த திருநீற்றை பற்றி சொல்லுகிற போது இந்த பாட்டுல அவர் சொல்றார், தோளுலாம் நீற்றன் ஏற்றன். அந்த விபூதி எங்க போகுது? தோல்ல பூசது. ஏன்னா தோல்ல தான் சக்தி அதிகம். எதா வெயிட்ட சுமக்கணும் எங்க சுமப்போம்? தோல்ல தான் சுமப்போம் இல்லையா? அதனால அந்த தோளிலே பூசினால் அந்த உடம்பின் சக்தி நமக்கு வளரும் என்பதனால அதை தோளிலே பூசி காட்டுவது மரபு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, விபூதி தோல் எல்லாம் பூசுவாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், நெத்தில பூசுறதுக்கு இப்ப தயங்குறோம். ஆனால் தோளிலாம் நீற்றன் ஏற்றன், அந்த பெருமானுக்கு யார் ஆட்படவில்லையோ அவர்களை கண்டால் அஞ்ச வேண்டும், ஆளாலாதவரை கண்டால் அம்மானா நஞ்சுமாறே. வாழ்க வாழ்க. தகைவிலா பழிய மஞ்ச. 7வது பாட்டு. கந்தன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கந்தன் இருக்கீங்களா? நாகஜோதி. வாங்க. அரங்கோ பொன்னி ஐயா வாங்கய்யா. 7வது பாட்டு படி. டைம் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 3 பாட்டு பாடி முடிச்சிடலாம். தகைவிலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னும் மஞ்சேன் புகை முகைந்தெரிகை வீசி பொழிந்த அம்பலத்துளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதமேத்தி அகம் நெகாதவரை கண்டார் அம்மனா மஞ்சுமாரே. சிவா. புகை முகந்து எரிகை வீசி. பெருமானை வேள்வி முகத்திலே காணுகிறபோது அந்த வேள்வி புகை இருக்கு அல்லவா, அந்த வேள்வி புகை சுவை நம்ம சுவாசித்தால் நமக்கு உள்ள அது என்ன பண்ணும், உள்ளகிற அந்த தீயதெல்லாம் வெளிக்கொண்டு வந்து விடும். அதனால புகை முகந்து எரிகை வீசி என்று சொல்லி அந்த வேள்வி புகையை குறிப்பிடுதா சொல்லுவாங்க. அதை நினைத்து நம்முடைய பெருமானை அகம் நெக வேண்டும் என்று சொல்றது. வாழ்க வாழ்க. அடுத்து சரி சரி களிரும் மஞ்சள். பட்டம்மாளம்மாவா? திருச்சிற்றம்பலங்க ஐயா. தரிநெறி களிரும் மஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன் வெறிகமள் சடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டா செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்தினிது இருக்க மாட்டா அறிவிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே. திருச்சிற்றம்பலம். வெறி கமழ் சடையன் அப்பன். அவனுடைய சடை ரொம்ப மனம் வீசுகிறது. அந்த கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையான்னு கேள்வி வேற கேட்டாங்க இல்லையா, அது சக்திக்காக கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெறி கமழ் சடையன்னு மணிவாசகர் பாரு. அப்ப பெருமானுடைய கூந்தலுக்கு மனம் உண்டுன்னு மணிவாசகர் பாடி இருக்கிறார். வெறி கமழ் சடை. எதனாலே அந்த மனம் வருகிறது? அந்த பெருமானுக்கு செய்கிற வேள்வியினாலே, அந்த வேள்வி புகையினாலே அந்த மனம் வருகிறது அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. வாழ்க வாழ்க. மஞ்சுலாம் உருவ மஞ்சள். கமலாமணி. கமலாமணி காஞ்சி இருக்கீங்களா? கமலாமணி. சரி சரி களிறு மஞ்சள். 8வது பாட்டு. அடியேன் படிச்சரே. பாடுங்க. மஞ்சுளாம் உருமும் ஐயா 8வது பாட்டு படிக்கணையா? 8வதா? சரி சரி படிச்சாரையா ஐயா? படிச்சார். ஓ சரி சரி கடல்களே. சரி. வெரி கமல் சடையன். வெரி கமல் சடையன் படிச்சாச்சு. ரைட். வாழ்க. மஞ்சுளாம் உருவும் அஞ்சேன் மன்னரோடு உறவும் அஞ்சேன் நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பீரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுவர் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே. அஞ்சுவர் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே. திருச்சிற்றம்பலம். யாரு திருமுண்டம் தீட்ட திருநீர் பூசுவதற்கு அஞ்சுகிறாளோ அவர்களை கண்டால் நாம் அஞ்ச வேண்டும் என்று மணிவாசக பெருமான் அறிவுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கோணிலா வாழி அஞ்சே. ராணியம்மா. கோணிலா வாழி அஞ்சேன் கூற்றவம் சீற்றம் அஞ்சே
நீலிலானியானை நேற்றனைந்துருகி நேற்கு வாலிலாம் கண்கள் சோரா வாழ்த்தினி ஏத்த மாட்ட ஆளில்லாதவரை கண்டால் அம்மனாரஞ்சுமாரே ஆனிலா அவரை கண்டால் அம்மனாரஞ்சுமாரே அம்மனார் அஞ்சுமாரே. திருச்சிற்றம்பலம். ஆணலாதவரை கண்டான். ஆண்மை என்பது வீரத்தின் அடையாளம் என அடியார்கள் எல்லாம் வீரத்தின் அடையாளம். வீர அன்பினர் ஏதும் குறைவிலரு வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னு. அதனால நம்முடைய வழிபாடு முறை எப்படி பக்தி தான், பயமே இல்லை. என்ன பயபக்தின்னு சொல்லல, பயம் என்பது நம்மிடத்துல கிடையாது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படும் தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி. யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் மஞ்சோம் மேவினோம் அவனடியே அடியாரோடும் என்பதா நம்முடைய மணிவாசகர் நெறி. அப்படித்தான் அந்த தெரிஞ்சாததுல 30வது பாட்டு அது. யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவனடியே அடியாரோ. அதனால ஆணராதவரை கண்டால் அந்த வீரத்தின் அடையாளமாக திகழ சிவனுக்கு யார் பயப்படலையோ அவங்கள பார்த்தா நம்ம பயப்படணும் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்கிற அந்த அச்சப்பத்து என்ற சொல்லல, அதாவது ஆனந்த முருதல் உலகியல்ல இருந்து அருளியலுக்கு நகர செய்திகளை எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படக்கூடாது, எதுக்கு பயப்பட தேவையில்லையோ அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவா தொழில் என்ற திருக்குறளுக்கு விளக்கமாக இந்த பாட்டை சொல்லணும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இந்த திருநறிய தமிழோசை என்ற அந்த இது நிகழ்ச்சி நம்ம நடத்த அந்த சிகாரம் துணை வந்து அக்டோபர்ல ஆரம்பிச்சார். அதனால அக்டோபர் 22 2022 ஆரம்பிச்சார் நடராஜன் ஐயா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் 23 24 25 இது 3வது புத்தாண்டு மூவாண்டு குழந்தையாக இது திகழ்கிறது இன்றைய நாளில. இது மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. கோன் இலா வாழியால் கோன் இலா வாழி அஞ்சேன் வாழி கோணிலா வாழின்றது கூர்மையான அன்புன்னு ஒரு பொருள் உண்டு. கூர்மையான அன்புன்னு ஒரு பொருள் உண்டு. கோள் நிலா வாழி என்று சொல்லி அந்த தேவ வழிபாட்டத்தை விட தெய்வ வழிபாடு செய்யப்பட கோள் என்பது நாளும் கோளும் செய்கிற அது வழிபாடு. அது உலகியல் நன்மைகளை தருவதோட அருளியல் நன்மைகளுக்கு பெருமானை வணங்குகிற கோள் நிலா வாழின்னு சொல்ல ஒரு மரபு. ஆயுதத்துக்கு கொடிய ஆயுதத்துக்கு அஞ்சு. ஆமா, வாழி என்பதற்கு அம்புன்னு ஒரு பொருள். வில்லில் சேர்த்துற அம்புக்கு கூர்மையான அம்புன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் கோள் நிலா வாழி என்று சொல்லி கோள் என்பது நாளும் கோளும் செய்கிற அந்த தேவ வழிபாட்டை விட தெய்வ வழிபாடு. தேவ வழிபாடு உலகியல் நலங்களை தரும், தெய்வ வழிபாடு அருளியல் நலங்களை தரும் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. வால் நட்சத்திரம்னு கூட சொல்லுவாங்க ஐயா. அது இல்ல அந்த கோளும் நாளும் வந்து ஆள் நட்சத்திரம் தானே, நட்சத்திரம் ஓட்டி தானே நாளும் கோளும். அது மாதிரி வந்தா கெட்டது நடக்குமோன்னு பயப்படுவாங்க, அது கூட பயப்பட மாட்டேங்கிறார். அது வேணாம். அதான் அதனால அந்த தேவ வழிபாட்டு தான் அச்சம் இருக்கும், தெய்வ வழிபாட்டுல அச்சம் இருக்காது. அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்று நன்றி. சிவாய் சிவாய். அடுத்து திருப்பொன்னூசல். வாங்க ஜான்சி ராணி அம்மா படிங்க. 3வது பாட்டு முன்னீரும் ஆதியும். இருக்கீங்களா? திலகவதி அம்மா வாங்க, பொன்னூசல் படிங்க 3வது பாட்டு. காந்திமதி அம்மா இருக்கீங்களா? ஓம் நம சிவாய சிவாய. பத்மாவதி அம்மா படிக்குமா 3வது பாட்டு திருப்பொன்னூசல். படிட்டங்களா? படிங்கம்மா.
முன்னேறுமாதியும் இல்லான் முனிவர் குழாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாட வியல் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முளையே பொன்னூசலாடாமோ 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 பொன்னூசலாடாமோ. அடுத்தது திருக்கதவு அடைக்க. வாங்க தாமோதரையா, வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்த்து அரங்கோ பொன்னி ஐயா, வாங்கய்யா, வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல தூரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சங்கரையா, வாங்க. தனம் தரும் கல்வி தரும், வாங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நல்லன எல்லாம் தரும் வந்தவர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்த்து வேற யாரும் படிக்கிறீங்களா? வாழ்த்து. வான்மிகில் வளாது கை. அடியான பாடுகிறாங்க. தனலட்சுமி அம்மா படி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க வழிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அடுத்தது பாட்டுங்களாயா? பாடுங்கம்மா, பாடு. ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கோருசை தனிவேல் வாழ்க பூக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மடி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கல்லா பிழையும் கருதா பிழையும்
கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்க நடராஜ ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் திரு பொன்னூசல் திரு தொண்டத்தொகை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அந்த நிகழ்ச்சியும் அடியார் பெருமக்கள் அகப்பூசியும் செய்வோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.